கரூரில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றபோது போலீஸ் பிடியில் இருந்து தப்பியோட முயன்ற இளைஞர்கள் வாய்க்காலில் தவறி விழுந்ததில் கால் முறிந்தது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அம்மா சாலையில் அதிகாலை 5 மணியளவில் இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற முதியவரை அடித்து அவரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பிடுங்கிக் கொண்டு இளைஞர்கள் தப்பி ஓடினர். அதே வாகனத்தை பயன்படுத்தி கோதை நகரில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தனியாக பைக்கில் சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். முனியப்பன் கோவில் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த இளைஞர்களை மடக்கி பிடித்தனர். வெங்கமேட்டைச் சேர்ந்த பரணி பாண்டி மற்றும் மோதீஸ் என்ற இளைஞர்களிடம் விசாரணை நடத்தி வழிப்பறி செய்யப்பட்ட பொருட்களை மீட்பதற்காக போலீஸ் அழைத்துச் சென்றனர். அப்போது தெரசா கார்னர் பகுதியில் தப்பியோட முயன்று அங்கிருந்த வாய்க்கால் பள்ளத்தில் இருந்து குதித்தனர். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வழிப்பறி செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.